வணக்கம், வெல்கம் டு தமிழன்னம் யூடியூப் சேனல். ரிவ்யூல பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க. நான் எப்பவுமே பன்னீர் கடைகளில் வாங்க மாட்டேன், வீட்டில் தான் செஞ்சுக்குவேன். பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 3/4 லிட்டர், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன். முதல்ல பால் நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்துருக்கங்க. இதுல இனி 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்திக்கலாம். இது பால் நல்லா பிரிஞ்சு வர மட்டும் இதே கலக்கி கொடுத்துடலாம். பாருங்க, பால் தான் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இது நல்லதா இந்த நல்லா கலக்கி கொடுத்துட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி வந்துருங்க. இனி இதை நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் ஒண்ணு எடுத்துக்கலாங்க. அதுல இந்த வடிகட்டி வச்சுட்டு இது மேல ஒரு காட்டன் துணி இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பால் அதை ஊத்தி வடிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி வடிக்கணுங்க. சூடா இருக்கும் இல்லைங்களா, மெல்லமா ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா வடிக்கணும். இந்த காட்டன் துணி நம்ம எதுல காட்டன் துணி போடுறோன்னா அந்த பிரிஞ்சு போன பால் வந்துட்டு நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாம கிடைக்கும். துணியில பொழிஞ்செடுத்தோம்னா நல்ல கெட்டியாவும் இருக்குங்க பன்னீர். பாருங்க, இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கணும். இதுல நீ கொஞ்சம் மீதி இருக்கிறதும் போட்டுடலாம். இதெல்லாம் நாலா பக்கமும் எல்லாம் சேர்த்து நல்லா இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி சூடா இருக்கு இல்லைங்களா, அதனால பார்த்து மெல்லமா பிழிஞ்சு எடுத்துடலாம். இது பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல பச்சை தண்ணி எடுத்துட்டு இதுல இந்த நம்ம இது துணியில எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த பன்னீர் இதை அப்படியே தொட்டு தொட்டு நல்லா இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிடணுங்க. பாருங்க, இப்ப நம்ம இந்த பன்னீரை இந்த துணியில போட்டு நல்லா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ இப்ப நான் இந்த ரவுண்டா இந்த மாதிரி அமுத்தி இருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி அமுத்திட்டு இப்படி வச்சுக்கலாம். இந்த ஒரு பாத்திரத்துல வச்சு அது மேல இது ஒரு பிளேட் வச்சுக்கலாங்க. ஒரு பிளேட் வச்சு கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு வெயிட் ஒன்று வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அந்த மீதி இருக்க அந்த தண்ணி எல்லாம் வடிச்சு நம்மளுக்கு கெட்டியான பன்னீர் கிடைக்குங்க. இது ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி வச்சுட்டு தண்ணி எல்லாம் வடிஞ்ச பிறகு இதை ஒரு பாக்ஸ்ல போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா ஒரு வாரம் மட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம், கெடாம இருக்கும். பாருங்க, இப்ப நம்ம இந்த அரை மணி நேரம் வெயிட் வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதுல இருக்க பன்னீர்ல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா சுத்தமா வடிஞ்சிருச்சு. பாருங்க, இது நான் இப்போ ரவுண்ட் ஷேப்ல வச்சிருக்கேன். இதை நீ ஒரு பவுல்ல போட்டு மூடி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். இப்ப நம்ம பன்னீர் கிரேவி செய்யணும்னா இது முந்தின நாளே இந்த மாதிரி பன்னீர் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது ஒரு 1 வீக் மட்டும் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப இந்த மாதிரி செஞ்சு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். இது வந்துட்டு உடனே செய்யக்கூடாது. ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அது நல்லா கெட்டியான பிறகு அதுக்கப்புறம் எடுத்து செய்யறப்போ நல்லா நம்மளுக்கு அது ஃப்ரை பண்றப்போ உடையாம இருக்குங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கும். பாருங்க, நேத்து பன்னீர் எப்படி எடுக்கிறது வீட்லயே எப்படி எடுக்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிடலங்க. அதை இப்ப கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இது பாருங்க, இந்த பீஸ் எப்படிதான் இவ்வளவு சாஃப்டா இருக்குது பாருங்க. நம்ம கடையில் வாங்குற பன்னீர் மாதிரியே இருக்குது பாருங்க. இது நான் நேற்று 3/4 லிட்டர் பால்ல எடுத்திருக்கோம். 200 கிராம் பன்னீர் கிடைச்சிருக்குங்க. பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி செய்யறதுக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்காங்க. ரொம்ப பொடியா நறுக்க வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் வணக்கத்த போறோம், அதனால இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி,
1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சிறிதளவு கஸ்தூரி மெத்தி. கஸ்தூரி மெத்தி ஒன்றும் இல்லைங்க, இந்த வெந்தயக்கீரையை நல்லா உருவி கழுவி எடுத்து 2 நாள் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா அதுதான் கஸ்தூரி மெத்தி. 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், நாட்டுப்பூண்டு 7, ஒரு சிறிதளவு இஞ்சி துண்டு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, 2 துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை 2, கிராம்பு 4, முந்திரி 10, 2 ஏலக்காய், 2 பூ ஜாவித்ரி, 1 குழிக்கரண்டி கடலெண்ணெய், தேவையான அளவு கல்லுப்பு. வாங்க இனி இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிருக்கேங்க. சிம்ல வச்சிருக்கிறேன். பேன் நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த வெண்ணெய், அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுறேன். வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நல்லா உருகி வரட்டும். இது இந்த வெண்ணெயில போட்டு வணக்கி எடுக்கிறப்போ அந்த மசாலா ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இனி ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஜாவித்ரி பூ, 1 ஏலக்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அதை சேர்த்திக்கலாம். பாருங்க, இது நல்லா இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர மட்டும் வணக்கிக்கணுங்க. இனி கொஞ்சம் ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சுக்கலாம் இதெல்லாம் வதக்கறதுக்கு. இது நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். பாருங்க, இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கியாச்சு. இனி இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு எனக்கு கொஞ்சம் நல்லா அது வேகணும். நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா வணங்கிருச்சு பாருங்க. இப்போ நம்ம தக்காளி போடுறேன். நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா வேகணும், அப்பதான் இந்த கிரேவிக்கு நல்லா இருக்குங்க. இனி இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கி நம்ம ஆற வச்சு அப்புறம் அரைச்சி எடுக்கணுங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வணக்கி இறக்கி வச்சுட்டு அந்த மிதமான சூட்டுல இந்த முந்திரி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதில் ஜார்ல கொஞ்சம் மசாலா இருக்கும், அதை ஒரு நம்ம தேவைங்கிற அளவு தண்ணி விட்டு அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இனி இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிருக்கேங்க. நல்லா சூடாயிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த பிரிஞ்சி இலை 2 போட்டுடலாம். ஏலக்காய் 1,
பட்டை ஒன்று, கொஞ்சம் இது சூடாகட்டும். இனி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா கரம் மசாலா, அது போட்டலாம். மிளகாய் தூள், இது இந்த எண்ணெயில நல்லா காஞ்சிட்டு இந்த கரம் மசாலாவும் மிளகாத்தூள் போட்டோம்னா அது ஒரு நல்ல கலர் வருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கலர். அந்த கிரேவி நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த பச்சை வாசமும் போயிடும். இனி இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா, அது சேர்த்திக்கலாம். பாருங்க, இனி அந்த பேஸ்ட் சேர்த்திக்கலாம். நீ நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம இந்த கிரேவி கலக்கிறப்பவே அந்த வாசனை ரொம்ப நல்லா வருது பாருங்க. இதே கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசம் போற மட்டும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. நீ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த வெண்ணெய், நம்ம அது மசாலா வணக்கறதுக்கு பாதி வெண்ணெய் போட்டுட்டோம். மீதி வெண்ணெய் நீ இதுல போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேம் ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. நல்லா அந்த கலக்கி விடணும். அந்த வெண்ணெயெல்லாம் நல்லா கரைஞ்சு நல்லா அந்த மசாலாக்குள்ள எல்லாம் பிடிக்கணும். இந்த நல்லா அந்த கலந்து விடுறப்போ அந்த வெண்ணெய் வாசம் வருதுங்க. நீ கொஞ்ச நேரம் கலந்து விட்டா போதும். இது நல்லா அந்த ஒரு ப்ரௌன் கலர்ல வருங்க அந்த மசாலா நம்ம கலக்கி விடுறப்போ. நல்லா பிரண்டு வருது பாருங்க. இந்த அளவுக்கு வணக்கிக்கணும். பாருங்க, நல்லா இந்த கிரேவி ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு பாருங்க. நமக்கு கிரேவி எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த தண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா இது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துடணும். இப்ப நம்ம இந்த கிரேவி செய்யறது 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியா இருக்குங்க. நான் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வணக்கிறப்ப உப்பு போட்டோம் இல்லைங்களா, அதனால அளவா போட்டுக்கிறேன். நீங்க அப்புறம் டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். போதுங்க. இனி இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு இந்த மசாலாலாம் வேக வச்சு எடுக்கணும். பாருங்க, கிரேவி இந்த அளவுக்கு வந்திருக்குது பாருங்க. இது நம்ம கொதிக்கிறப்போ இடையில ஒரு 2 வாட்டி நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டா இருக்குன்னு நல்லா டேஸ்ட் பார்த்துக்கணும். இப்ப நான் இதுல சர்க்கரை சேர்த்திக்கிறேன். இனியும் உங்களுக்கு கிரேவி நல்லா இனியும் கெட்டியா வேணும்னா இன்னொரு 2 நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டோம்னா கெட்டியாயிருங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். நான் இன்னும் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறணும்.
இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கோங்களா கஸ்தூரி மேத்தி, அதை போட்டுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாக்கு இந்த கஸ்தூரி மெத்தி கண்டிப்பா போடணுங்க. அது நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா பன்னீர், அது சேர்த்திக்கலாம். ஒன்னொன்னா போட்டுக்கலாங்க. பன்னீர் போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி லைட்டா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா அதுல பிடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் இதை கொதிக்க வைக்கணுங்க. நல்லா இப்படி மெல்லமாவே கிளறி கொடுக்கணும். இந்த கிரேவி எல்லாம் நல்லா அந்த பன்னீர்ல பிடிக்கணும். நல்லா இந்த ஓரத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டுலாம். இதுல நம்ம அந்த கரம் மசாலா இது எல்லாமே காரம் எல்லாமே கரெக்டா இருக்குங்க. பாருங்க கிரேவி இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி சப்பாத்தி, நான், ரொட்டிக்கு சேர்த்து வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதையே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் அண்ணன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.